Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேஸ்டா குப்பையில தூக்கி போடுற கொசுவத்தி பாக்ஸை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஃப்ளவர் வாஷ் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வாங்கி வச்சிருக்கிற அந்த பூக்கொத்து எடுத்துக்கலாம். அந்த பூக்கொத்து எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கோ அந்த அளவுக்கு ஹைட்ல தான் நம்ம ஃப்ளவர் வாஷ் செய்ய போறோம். பூக்கொத்து எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஹைட்டை வச்சு நம்ம அந்த பாக்ஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பாக்ஸ் தான் எடுக்கணும் இல்லை, நீங்கள் கார்ட்போர்ட்லேயே இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி செஞ்சு ஃப்ளவர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே செய்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்டில் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு அந்த பூக்கொத்தோடைய அடிப்பகுதியில் உள்ளே போகிற மாதிரி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்துக்கலாம். அந்த குச்சியால் நம்ம அளவு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி குச்சி இல்லைன்னா நீங்கள் எந்த சின்ன பொருளாக இருக்கோ அதை வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்கேல் இந்த அளவுக்கு சின்னதாக இல்லாததால் நம்ம குச்சியை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கோடு போட்டு கார்ட்போர்டில் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். அதனால் ஒவ்வொன்றத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி சின்னது கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் தொடர்ந்து கிராஃப்ட் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நிறையா நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணி ஒவ்வொன்றத்தையும் ஒட்ட போகிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகால் வச்சு கூட ஒட்டிக்கலாம். க்ளூகனில் ஒட்டும் போது பார்த்து ஒட்டுங்க. நிறையா அந்த க்ளூவை வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அதிகமாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் மேடாக தூக்கிட்டு இருக்கும். நம்ம கொஞ்சமாக வச்சா அதே சேம் அளவுக்கு வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நல்லா அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக உங்களுக்கு கட் பண்ண பிடிக்கலைன்னா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம லாஸ்ட்டில் பெயிண்டில் அடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் செங்கல் மாதிரி நமக்கு தெரியும். அந்த மாதிரிக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஷேப் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கார்ட்போர்டு இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு எந்தனா அட்டைங்க இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தர்மாக்கோல் மெலிசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஒரு ஃப்ளவர் வாஷ் அழகாக இருக்கும். செங்கல் மாதிரி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்தால் நமக்கு அழகாக இருக்கும். எல்லா மாடலையும் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கோம். இப்போ எல்லா பக்கமும் ஒட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கேஃபாக இருக்கிற மாதிரியும் ஒட்டி எடுத்தாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகாலை ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் ஃபெவிகால் ஊற்றி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துடலாம். கலந்து எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒட்ட போகிறோம். அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே நம்ம இந்த ஃபெவிகாலை தடவ போகிறோம். தடவி எல்லா இடத்துலையும் விட்டுறலாம். அது அப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். அந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா ஒட்டிட்டு நமக்கு ஒரு சுருக்கமான ஒரு ஷேப் கிடைக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது அந்த கேப்லாம் இல்லாமல் நல்லா அழகாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் ஒட்டுறோம். நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க பார்க்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. எல்லா இடத்துலையும் நல்லாவும் காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்டர் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்துக்க போகிறோம். அந்த ஆரஞ்சு கலரில் தண்ணி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். ப்ரஷ்ஷு நம்ம எடுக்க தேவையில்ல. ப்ரஷ்ஷு எடுத்து நமக்கு அந்த ஷேப் கிடைக்காது. ஸ்பாஞ்ச் எடுத்திங்கன்னா அதோட ஷேப்பும் கிடைக்கும். அந்த
டிஷ்யூ பேப்பரோட அதோடைய ஷேப்பு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தொட்டு நம்ம எல்லா இடத்துலையும் வந்து வச்சு வந்து எடுத்துடலாம். ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளான ஒரு வாஷ் வந்து செஞ்சிட்ருக்குறோம். இப்போ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து வச்சு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். வந்து கிராஃப்ட்லாம் வந்து செய்கிறீங்கன்னா வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய வீடியோவில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வந்து அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நடுவில் கொஞ்சம் கேப்பாக இருக்கிறதுனால நம்ம பிளாக் கலரில் அக்ராலிக் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து அடித்து வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆரஞ்சும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி அழகாக இருக்கும். ஒரு செவுறு மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் நேரம் காய வச்சு வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்சி எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக காய வேண்டியது இருக்குது. கையில் கொஞ்சம் ஒட்டுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பூவை வந்து வச்சு வந்து எடுத்துடலாம். ரொம்ப அழகாக வந்து ஃப்ளவர் வாஷில் வந்து இந்த பூவை வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வீட்டிலே வந்து செய்கிற பூவை கூட நம்ம அது மேலே வச்சு வந்து எடுத்துடலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலே வந்து ஃப்ளவர் வாஷ்லாம் வந்து செஞ்சு நம்ம டிவி மேலே இல்லை ஷோகேஸில் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளே செஞ்சதுனால நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.